ஹலோ ப்ரோக்ராமர்ஸ். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், அதாவது ஷார்ட்டாக ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரும் தேவைப்படுற ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஊப்ஸை பற்றின ஒரு ஐடியா கேட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டான டாப்பிக்கு, இது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எவ்வளோ ஈஸியாக நம்ம பார்க்க முடியுங்கிறத பார்க்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு இது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும். பட் நம்ம இதை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, முதல்ல இந்த ஊப்ஸ் அப்படின்னா என்ன? ஊப்ஸுங்கிறது ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு கோடிங் ஸ்டைல் ஆர் கோடிங் பேரடிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ஒரு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். என்ன இருக்கும்? உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு வேரியபிள் இருக்கும். இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். கரெக்டாக அதே மாதிரி தான் இது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம விளையாடக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் பேர் தான் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு ப்ரோக்ராமிங் பேரடிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பேட்டர்னு வச்சுப்போம். ஏன்னா பேரடிகம்ங்கிறது ரொம்ப கஷ்டமான வார்த்தையாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, கோடை எப்படி எழுதணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அண்ட் இதில் எப்படி செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு தான் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் கோடு எழுதும்போது நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸு, லாஜிக் இதை மட்டும்தான் பார்ப்போமே தவிர பாக்கி எதுவும் மோஸ்ட்டாக பார்க்க மாட்டோம். கரெக்டாக? பட் இதில் அதே தான் பார்ப்போம். பட் எவ்வளோ செக்யூர்டாக அண்ட் எவ்வளோ ஈஸியாக கோடை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் இந்த ஊப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஊப்ஸ் அப்படிங்கிற இந்த இதில் எல்லாமே ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு எந்த அப்ளிகேஷன் எடுத்திங்கனாலும் இந்த பேரடிகம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஊப்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மாடுலாரிட்டி, கோட் ரீயூசபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. முதல்ல இந்த கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு வாட்டி இந்த கிளாஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டா போதும், நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னல டிஆர்ஒய் பிரின்சிபல், டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப், அதை ஊப்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுது. அண்ட் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ரொம்ப ஈஸியாக ஸ்கேல் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அதாவது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஒரு சின்ன கிரவுண்டில் இருக்கும், அதை ரொம்ப பெருசாக ஸ்கேல் பண்ணணுன்னாலும் அண்ட் இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்ரிபியூட்ஸோ இல்லை மெத்தட்ஸோ ஆட் பண்ணி அதை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு நான் கடைசியாக வரேன். ஏன்னா நம்ம அது நிறைய டாபிக் பார்க்கும்போது தான் தெரியும். ஊப்ஸ் அப்படின்னு படிக்கும் பொழுது நிறைய கான்செப்ட்ஸை நம்ம படிக்க வேண்டியது வரும். அதில் மேஜர் பில்லர்ஸ் இதுதான்: என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்ஃபிசம். இதை ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு டாபிக் போவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுதான் பில்டிங் பிளாக் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, முதல்ல ஊப்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணும். அதில் என்ன டீட்டெயில்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது நீங்கள்னு வச்சுப்போம். ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டைரெக்டாக ஒரு இன்ஜினியர்கிட்ட போவீங்க. கரெக்டாக? அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுப்பாரு. அந்த ப்ளூ பிரிண்ட்டில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸு, லைக் எத்தனை ரூம்ஸ் வரும் அண்ட் எந்தெந்த இடத்துல என்னென்ன எலக்ட்ரிக்கல் இது வரும், ஸோ அந்த ரூமில் என்னென்ன ஃபேஸஸ் வரும், இதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸில் இருக்கும். ஓகேவா? எனக்கு பெருசாக டீட்டெயில் தெரியாது. பட் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுப்பாரு. அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்லாம் உங்களால் டேரெக்டாக இந்த ப்ளூ பிரிண்ட்டில் போய் படுத்துக்க முடியுமா? கிடையாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம ஒரு வீடு கட்டுவோம்ல, அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, இந்த ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது ஆல்ரெடி இவர் கட்டியிருக்கார், நிறைய வீடு கட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து இருக்கிற ஐடியாஸ்லேருந்து தான் அது வந்திருக்கும். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது தான் என்னோடய கிளாஸ். அண்ட் இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட். ஓகே, இது ஒரு விதமான எக்ஸாம்பிள். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு தியரிட்டிக்கலான ஐடியா. ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இதில் நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் கார் அப்படிங்கிற நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் ஒரே ப்ளூ பிரிண்ட் வச்சு நான் 3 விதமான காரை க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதில் என்ன பாசிபிள் இருக்குது, நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணால் போதும், எனக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கார் அண்ட் இதுதான் ஆப்ஜெக்ட்ஸ். நான் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ class is a blueprint and object is a instance of a class. ஓகே, இது இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ நான் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் சொன்னேன்ல, அது என்னென்ன இருக்கும், ஒரு வேரியபிள் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அண்ட் இதோட லாஜிக்ஸ்லாமும் நம்ம ஆட் பண்ணுவோம், அண்ட் இதெல்லாமும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது 2 விஷயம் இருக்கலாம். ஒன்று வேரியபிள் இருக்கலாம், இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். ஒன்று வேரியபிள் இருக்கலாம், இன்னொன்று என்ன இருக்கலாம், ஃபங்க்ஷன் இருக்கலாம். கரெக்டாக? இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஊப்ஸில் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபங்க்ஷனை நம்ம மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம் அண்ட் அதில் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை கால் பண்ணுறோம். அந்த மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்குள்ளே நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், அதை காருக்குள்ளே வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த வேரியபிள் தான் ஆட்ரிபியூட்ஸ், அதாவது இந்த கலர், இன்ஜின், மாடல் இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா. இதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் மெத்தட்ஸ். இப்போ இந்த காருக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லுவோமா, இப்போது ஸ்டியரிங், இன்ஜின் ஆன், இதெல்லாம் இதோட மெத்தட்ஸ். கரெக்டாக? ஸோ இது ஒரு காரோட எக்ஸாம்பிள். இன்னும் நம்ம ரியல் லைஃப்பில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வரைக்கும் காட்டின ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். பட் இந்த பேங்க் அப்படிங்கிறது நிஜமாலுமே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, அதாவது ஒரு ஊப்ஸ் வச்சு க்ரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு பேங்க் சிஸ்டம் இருக்கும். அண்ட் அந்த பேங்க் சிஸ்டம்க்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். கரெக்டாக? இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு தான் நம்ம இந்த ஒருத்தருக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் க்ரியேஷன், அதாவது பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நான் மல்டிபிள் பீப்புளுக்கு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய டேட்டாவும் நான் ப்ரைவசியாக இதில் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதில் நிறைய டிபி அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுப்போம். பட் இப்படி தான் நம்ம ஒரு வேல்யூவும் சேவ் பண்ணி வச்சுப்போம். அண்ட் இப்படி தான் நம்ம ஊப்ஸை மெயினாக யூஸ் பண்ணிப்போம். இந்த பேங்க் சிஸ்டம் வச்சு தான் நம்ம இந்த என்டையர் செஷன், அதாவது ஊப்ஸ் அப்படிங்கிற செஷனை பார்க்க போகிறோம். லைக் நான் சொன்ன மாதிரி என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், அது எல்லாமே பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரு ரியல் டைமில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட், அதாவது இருக்கிற ஒரு ப்ரோக்ராம்னு வச்சுப்போம். ஸோ அது எப்படி பார்க்குறதுனா, இதில் நம்ம கற்றுக்க போகிறது ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ். கரெக்டாக? இதில் ஆப்ஜெக்ட்ஸ் எது அண்ட் கிளாஸஸ் எது, இதுதான் நம்ம மேஜராக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதிலே பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ், இதெல்லாம் மெத்தட்ஸ். நீங்கள் ஆட்ரிபியூட்னால் என்ன, ஓனர், அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ், இதெல்லாம் ஒரு வேரியபிள் அப்படின்னு வச்சுக்காமா நம்ம ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கில் பார்க்கும்போது. அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னா அதோட ஆக்ஷன்ஸ், வித்ட்ரா, கெட், பேலன்ஸ். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா வேரியபிள்ஸ் விட்டுட்டு இப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், டேட்டா அப்படிங்கிற ஞாபகம் இருக்கணும். மெத்தட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், ஆக்ஷன்ஸ். அண்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன, ப்ளூ பிரிண்ட். அண்ட் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுற இன்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஓகே, நம்ம இவ்வளோ நாளில் இது தியரிட்டிக்கலாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிற இந்த பேங்க் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஒரு பைத்தன் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த பைத்தன் ஃபைலில் நான் எப்படி ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, கிளாஸ் அண்ட் எனக்கு கிளாஸ்க்கு ஒரு நேம், பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? இதுதான் என்னுடைய கிளாஸோட நேம். ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் நான் என்னென்ன வேரியபிள்ஸ் வைக்கலாம், பேங்க்கோட லொக்கேஷன்
சென்னைன்னு வச்சுப்போம். அண்ட் பேங்க்கோட நேம் ஓகே, நான் எஸ்பிஐன்னு வச்சுக்கிறேன். எஸ்பிஐ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பேங்க் அப்படிங்கிற கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அதாவது பேங்க்குங்கிற ப்ளூ பிரிண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ப்ளூ பிரிண்ட்டை நான் எப்படி கால் பண்ண போகிறேன்? அக்கௌண்ட் ஹோல்டர் 1 அப்படின்னு நான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ண போகிறேன். எப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ். இப்போது நான் இதை கால் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் அண்ட் இதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் அண்ட் இதுக்கு பேர் தான் உங்களுடைய கிளாஸ், அதாவது ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? நான் இங்கே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை கால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை எழுதிடுவோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட்டட். இந்த மாதிரி நான் எத்தனை வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் 2 = பேங்க் அக்கௌண்ட். நான் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னோடய கிளாஸை இன்னும் கொஞ்சம் நான் ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த கிளாஸுங்கிற ப்ளூ பிரிண்ட்டை நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான ஃபங்க்ஷனாலிட்டிக்கு கொண்டு போவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம கிளாஸ்க்குள்ளே மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னென்ன மெத்தட்லாம் க்ரியேட் பண்ணலாம்? ஓகே, அக்கௌண்ட் க்ரியேஷன் இது ஒரு மெத்தட் இருக்குல்ல, நம்ம அதை க்ரியேட் பண்ணுவோம். சேம் தான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறோம்? டிஎஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மெத்தட் நேம், அதாவது அக்கௌண்ட் க்ரியேஷன் எப்படிங்கிறத யூஸ் பண்ணிப்போம். முதல்ல நம்ம என்ன மெத்தட் க்ரியேட் பண்ணாலும் நம்ம செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு நான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? 2 வேல்யூ, அதாவது நேம் அப்புறம் பேலன்ஸ், இது 2 வேணும் எனக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேஷன் பண்ணும்போது. ஸோ இதில் செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் அண்ட் செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ். அண்ட் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா வெல்கம் செல்ஃப் டாட் நேம் your account has been created. ஓகேவா? இதில் நான் செல்ஃப் டாட் நேம், செல்ஃப் டாட் பேலன்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு அக்கௌண்ட், அதாவது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நான் கால் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் க்ரியேஷனை நான் எப்படி இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இதில் எப்படி நான் கால் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போது இந்த பேங்க் அக்கௌண்ட், இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் ப்ளூ பிரிண்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன வேணாலும் இதில் கால் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பிரிண்ட் அக்கௌண்ட் 1 டாட் அப்படின்னு கொடுத்தா போதும். இந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருந்து எல்லாமே இங்கே வரும். ஸோ இங்கே பேங்க் லொக்கேஷன் இருக்கா, பேங்க் நேம் இருக்கா, அண்ட் ஆல்சோ அக்கௌண்ட் க்ரியேஷன் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பேங்க் லொக்கேஷனும் அண்ட் பிரிண்ட் அக்கௌண்ட் 1 டாட் பேங்க் நேம், இதையும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா சென்னை எஸ்பிஐ அப்படின்னு எனக்கு வந்துடுச்சா? ஓகே, ஸோ இப்போது நான் இந்த அக்கௌண்ட் க்ரியேஷனை இன்வோக் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? பிரிண்ட், ஓகே, அதிலே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்? அக்கௌண்ட் 1 டாட் அக்கௌண்ட் க்ரியேஷன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்ஸில் இப்போ பாருங்கள் நேம் பேலன்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது செல்ஃபுங்கிற கீவேர்டு வரல. செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியேட் பண்ணிட்டீங்க. அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டீங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு போது உங்களுக்கு அது உங்கள் வீடு இல்லை, என்னோடையது. அதாவது எந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறனோ அந்த ஆப்ஜெக்டோடையது. அதனால தான் அதுக்கு செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற அந்த ஆப்ஜெக்டோடையது நீங்கள் இந்த அதாவது இந்த ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுவீங்க. அதாவது நான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை என்னுடைய அக்கௌண்ட் 1க்கு யூஸ் பண்ணும் பொழுது நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப், எனக்கு அப்படிங்கிறத நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கில் எப்படி யூஸ் பண்ணிப்பேன்? வெறும் நேம் அப்படிங்கிறத வச்சு யூஸ் பண்ணிப்பேன். கரெக்டாக இது வச்சு மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் இந்த இடத்துல நான் செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு வச்சுப்பேன். ஏன் அப்படி வச்சுப்பேன்? ஏன்னா
ஒரு வாட்டி ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும் பொழுதும் எனக்கு செல்ஃப் டாட் நேமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த செல்ஃப் டாட் நேம், செல்ஃப் டாட் பேலன்ஸ், இந்த இடத்துல நான் செல்ஃப் டாட் இன் எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது தான் அது க்ரியேட் ஆச்சு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்குறேன் வச்சுப்போம். இதில் வந்து நான் தோனி அண்ட் இவரோட பேலன்ஸ் என்ன 25,000 போடும். ஓகே, இப்போது நான் அக்கௌண்ட் 2 க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல. இப்போ பாருங்கள், அக்கௌண்ட் 2 டாட் அக்கௌண்ட் க்ரியேஷன் அண்ட் இதில் கோலி அண்ட் இவருக்கு ஒரு 30,000 போடுவோம். இப்போது நான் இதை சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வெல்கம் தோனி, யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பின் கிரியேட்டட். வெல்கம் கோலி, யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பின் கிரியேட்டட். ஓகே, நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இதில் நேம், பேலன்ஸ் இவங்க இதில் ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம இன்னொரு மெத்தட் ஆட் பண்ணி இன்னும் ஈஸியாக காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு மெத்தட் ஆட் பண்ணுவோம். இதில் என்னென்னா, இப்போ நான் டெபாசிட் பண்ணோம். டெபாசிட் அண்ட் இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன், செல்ஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு டெபாசிட் இருக்க என்ன தேவை, அமௌண்ட் தேவை. ஸோ இந்த அமௌண்ட்டில் நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய பேலன்ஸ், இந்த பேலன்ஸில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போகிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகணும். ஓகே, விச் இஸ் செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் பேலன்ஸ் ப்ளஸ் அமௌண்ட். ஓகே, அண்ட் இதில் நான் என்ன பண்ணுவேன், print your account has been credited or credited with in the amount and your balance is போட்டு self டாட் பேலன்ஸ். ஓகே, இப்போது நான் வந்து ஆல்ரெடி எனக்கு இது ரிமூவ் பண்ணுறோம். 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஒன்று வந்து தோனி, இன்னொன்று கோலி. இந்த இடத்துல நான் அக்கௌண்ட் 1 டாட் டெபாசிட் பண்ணுவோம். ஓகே, எவ்வளோ டெபாசிட் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரிஞ்சிடும் எனக்கு அந்த எவ்வளோ அமௌண்ட் வரணும். நான் ஒரு 500 டெபாசிட் பண்ணுறேன். ஓகேவா? இதே கோலியோட அக்கௌண்ட்டில் நான் டாட் டெபாசிட் இவருக்கு ஒரு 200 டெபாசிட் பண்ணுவோம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் இங்கே பாருங்கள், வெல்கம் தோனி, யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பின் கிரியேட்டட், யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பின் கிரெடிட்டட் வித் 500, யுவர் பேலன்ஸ் இஸ் 25,500. கரெக்டாக அது ஆட் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கு தான் செல்ஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸில் உங்களுடைய நேம் இது தான், இந்த இன்ஸ்டன்ஸில் உங்களுடைய பேலன்ஸ் இது தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செல்ஃப் கீவேர்ட். ஓகே, இதை முதல்ல நாங்கள் இங்கே இனிஷியேட் பண்ணிட்டோம். அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் இந்த செல்ஃப் டாட் பேலன்ஸை தான் யூஸ் பண்ணுவேங்கிறதுனால இங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது இன்னும் நம்ம டீட்டெயில்டாக இந்த செல்ஃப் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது தான், இதுதான் கிளாஸ். அண்ட் அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். நான் எவ்வளோக்கு எவ்வளோ இதை டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுக்கு கிளியரான நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அதை கொடுக்க பார்க்குறேன். முடிஞ்சால் நான் அதுக்கு ஒரு வீடியோவும் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம இதை விட டீட்டெயிலான டாபிக்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம்.